Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilam Villai. Plus 2 Computer Science Chapter 10 discuss பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சாப்டர் 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிளாஸ் யூனிட் டெஸ்ட் பிஃபோராக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில். ஸோ ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once again to recall for the previous class content, then after I can going to discuss about for the today class. Okay, so Python chapter 10 Python classes and objects அப்படிங்கிற லெசனில் சாப்டர் 10ல் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா the basic of process. கிளாஸ்னால் என்ன, what is a class usage and class process, and what is the needed for the class உடைய needed என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் பேசிக் ஆஃப் சம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பேசிக் ஆஃப் சம் இன்ஃபர்மேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, how we can declare the class, how create a class, and the syntax for creating a class. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் நம்ம கண்டினியூட்டியாக சம் டாபிக்ஸ் 2 or 3 classes நம்ம பார்த்துருப்போம். 2 or 1 class டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டடி வெல் ஆல் ஆஃப் யூ ஃபார் இன் திஸ் லெசன் பிகாஸ் ஆஃப் ஃபார் இன் ஃபியூச்சர் ஆர் வெரி நீடட் in programming level. You have to going to develop for your knowledge in programming. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஃப் பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த பேசிக் ஆஃப் பைத்தான், ஹவு வேர் யூ கேன் டெவலப் and to compare the C++ and Python comparison பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் யூ கேன் யூஸ் த ப்ராசஸ் ஆர் லிங்க் யூ கேன் யூஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு கிளாஸ் ஃபார் டிஃபைனிங் கிளாஸஸ் ஒன்ஸ் செகண்ட் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபஸ்ட் டாப்பிக்லேருந்து. ஸோ இதே சேம் பேஜ் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. என்னென்ன டாபிக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். So defining a classல by using the keyword class, and every class has a unique name followed by a colon அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் டிக்ளரேஷனுக்கான சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் அண்டு எக்ஸாம்பிள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் object discuss பண்ணோம். once a class is created, next you should create an object or instance of the class. நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம், Note that the class instantiation use the notation. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய நொட்டேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸை டெவலப் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். ஸோ இந்த ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு 1 மார்க் நிறைய நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் ஆப்ஜெக்ட் வித் எ டாட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆக்சஸிங் எ கிளாஸ் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட் மெத்தடாக சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ கிளாஸ் அண்ட் ஆக்சஸ் இட்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ். program to define a class and access its member variables அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா கிளாஸ் மெத்தட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் மெத்தட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு கிளாஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, how we can declare, how we can access அப்படிங்கிறது வித் எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டெஸ்ட்ரக்டார் இன் பைத்தான். கன்ஸ்ட்ரக்டார் டெஸ்ட்ரக்டார் பைத்தான் நம்மளுடைய கான்செப்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, பைத்தான் கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி எங்கே ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய C++ல் லாஸ்ட் இயர் +1 கிளாஸில் படிச்சிருக்கோம். C++ல் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டெஸ்ட்ரக்டார் இன் பைத்தான் படிச்சிருக்கோம். ஸோ இங்கே நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டார் எப்படி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது, வாட் இஸ் அ கீவேர்ட் ஆர் யூஸ்டு டு டிக்ளேர், வாட் இஸ் அ கீவேர்ட் ஆர் யூஸ்டு டு டிக்ளேர் அப்படிங்கிறத பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஜென்ரல் ஃபார்மேட் ஃபார் யூனிட் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன், ஒரு ஜென்ரல் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுங்க கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் ஆர் அந்த ப்ராசஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் தேட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் வேரியபிள் இஸ் சிமிலர் டு ஸ்டாட்டிக் டைப் இன் எ C++. Similar class variable is similar to static type in C++. ஸோ அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, destructor is also a special method gets execute automatically when an object exit from the scope. It is just opposite to constructor in Python del method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய டெஸ்ட்ரக்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறது, how we can define a destructor, program to illustrate about the del method. Class sample num equal to 0 def init self var sample dot num plus equal to 1 self dot var equal to var. Print the object value is equal var. Print the value அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நவ் இந்த டாபிக் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரலும் நம்ம ரீகால் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் லெசனில் டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை மட்டும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நவ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். நவ் we can going to discuss about public private data members. What do you mean by public? What do you mean by private? First of all, to understand the word public and private, the data members அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ டேட்டா மெம்பர் அப்படின்னா என்ன, ஒன்ஸ் அகைன் டு ரீகால் இன் C++, டேட்டா மெம்பர்ஸ் பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னா என்ன சார்? ஃபார் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சஸிங் எ கிளாஸ். Normally you know that public means for all functions to access a particular variable. அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a public. Private அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா a particular function or within a function மட்டும் access பண்ணக்கூடியது நம்ம privateன்னு சொல்லுவோம். But in Python all functions are accessed defined in the default as public ஆக சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், the previous chaptersல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. Now the variables which are defined inside the class is public by default. இதுதான் ஒரு 1 mark, இது ஒரு 1 mark அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. So the variable which are defined inside the class is public by default. இது என்னுடைய கிளாஸ் நான் க்ரியேட் பண்ண அப்படின்னா அந்த கிளாஸில் என்னுடைய டிஃபால்ட் ஆக்சஸிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்றது தான் இருக்கும். These variables can be accessed anywhere in the program using dot operator. நான் அந்த வேரியபிள் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் can be accessed anywhere in the program using dot operator நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். A variable prefixed with a double underscore becomes private in nature.
becomes in private nature. Even though என்னுடைய டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்தது அப்படின்னா a variable prefixed with the double underscore comes private nature. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 1 மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. These variables can be accessed only within the class. இந்த ப்ரைவேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா within the classக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். not for accessing the outside the class or outside the placeல ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Are you understand the definition? புரியுதா? Now அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். So in this example program, so what we are giving, what is the use of the program to illustrate private and public variables. Mainly you can use the private and the public variable எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. private public variables. So class name பார்த்தீங்கன்னா sample df init self n1 n2 self dot n1 equal to n1 self dot n2 equal to n2 def display self print class variable 1 equal to self dot n1 print class variable 2 equal to self dot n2. எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிளை கால் பண்ணுறதுக்கு என்னுடைய கிளாஸஸ் ஷார்ட்டாக கால் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் எஸ், இந்த எஸ் எதை டினோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் சாம்பிளை டினோட் பண்ணோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஃபார் 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். செல்ஃப் வேல்யூ n1 n2 12, 14. எஸ் டாட் டிஸ்பிளே print value equal to s1 dot n1 print value 2 equal to s1 dot n2. ஸோ என்ன இந்த கீழே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ in above program there is 2 class variable. இந்த above ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம். 2 கிளாஸ் வேரியபிள் இருக்குது. எது கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளது இந்த s1 and s2 is 2 வேரியபிள் n1 and n2ங்கிறத என்னுடைய கிளாஸ் வேரியபிள், அதுதான் அங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. The variables are the class variables n1 and n2 declared. The variable n1 is public variable and n2 is private variable. So underline பண்ணிக்கோங்க. So variable n1 is public, நம்ம ஆல்ரெடி அங்கே டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். you can underscore to declare the variable அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a private. So the display member method is defined to show the values passed to these 2 variables. அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the print statement defined within class will successfully display the values of n1 and n2. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த print statement இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவாங்க to assign the value as n1 and n2 even though the class variable n2 is private. Because in this case n2 is called by a method defined inside the class. But when we try to access the value n of n2 from outside the class, Python throws an error. So why you can throw an error அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it indicates as only it's a private, n1 is a public, n2 is a private. அது அவுட் சைட் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் accessing error அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Because private variable cannot be accessed from outside the class. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Class variable 1 equal to 12, class variable 2 equal to 14, value 1 equal to 12. First time of processல பப்ளிக்கில் வேரியபிள் 1க்கு என்னது 12, வேரியபிள் 2க்கு என்ன பார்த்தீங்கன்னா 14,
வேல்யூ 1 ஈக்குவல் டு 12 ஒன்ஸ் அதை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேல்யூ 2 கால் பண்ணும்போது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக கொடுத்ததுனால அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னோம், எரர் அக்கர் ஆகுன்னு சொன்னோம். ஸோ இங்கே எரர் அக்கர் ஆகிருக்கு பார்த்துங்க. ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன் கால் இஸ் லாஸ்ட் ஃபைல் d colon attribute error sample object has no attribute n2. அதில் பார்த்திங்கன்னா attribute வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சாம்பிள் ப்ரோக்ராம் டு illustrate class and objects. சாம்பிள் ப்ரோக்ராம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 4 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ரோக்ராம்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிக்கல் ப்ராசஸில் இருக்கும். ஆர் இந்த கொஷின் யூ கேன் ஆஸ்கிங். ஸோ இந்த 4 ப்ரோக்ராம்ஸில் ஒவ்வொரு கான்செப்ட்டும் என்னென்ன ப்ரோக்ராம் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? சில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நவ் sample programs to illustrate classes and objects. Sample program to illustrate classes and object. Class ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்காங்க, class concept, object concepts. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டில் இருக்கக்கூடிய errors ஆர் இந்த ரெண்டு கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸாமினேஷனு கேட்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், write a program to calculate area and circumference of a circle. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் ஏரியா, ஒரு சிலிண்டரோட ஏரியா, ஆர் circumference of a circle, circumference of a circle, சர்க்கிளோடைய வேல்யூ ஆர் சர்க்கிளோட ப்ராசஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கிளாஸ் சர்க்கிள் PI equal 3.14, class circle PI equal 3.14, DF EINIT self dot radius, self dot radius equal to radius. ஸோ நம்மளுடைய டெஃபினேஷனில் அங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DF ஏரியா, உங்களுடைய ஏரியாவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் சர்க்கிள் டாட் PI செல்ஃப் ரேடியஸ் இன்டூ 2, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. செல்ஃப் டாட் ரேடியஸ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் மல்டிப்ளைட் ப்ராசஸ். ஸோ அங்கே இன்டூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. DF சர்க்கியூம்னஸ் செல்ஃப், சர்க்கியூம்னஸ் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் 2 இன்டூ சர்க்கிள் டாட் PI இன்டூ செல்ஃப் டாட் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு input enter a radius, or equal to input enter radius. C equal to circle or C equal to circle or print the area equal to C dot area, print the circumference C dot circumference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய ரேடியஸ் அண்டு இந்த ஏரியாவுடைய சைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய சர்க்கியூம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. இது மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராசஸ். இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ள இன்சைட் ப்ராசஸில் உங்களுக்கு கால்குலேட் ஆகி டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நான் அதுக்கடுத்த செகண்ட் ப்ரோக்ராம் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஏ மெனு ட்ராவன் ப்ரோக்ராம் தட் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்ப்பா, லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் ப்ரோக்ராம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியில் தான் இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதனுடைய ப்ராசஸ் இருக்கும். இப்போது நம்ம இப்போ லைப்ரரி போகிறோம், ஜென்ரலி ஒரு டிஸ்கஷன். லைப்ரரி போனோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு புக்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவன் சிஸ்டமேட்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னா நோட்டில் ரிட்டர்ன் பண்ணி யாருக்கு அந்த புக் கொடுத்துருக்காங்க என்னாங்கிறது நோட் பண்ணுவாங்க, நோட்டில் நோட் பண்ணி. இப்போ நவ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லைப்ரரி டிஜிட்டல் லைப்ரரி ப்ராசஸாக மாற்றி அதனுடைய டேட்டாஸ் ஆர் அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஆர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம்.
இன்கேஸ் நம்ம கேட்குற புக்கு அங்கே இருந்தது அப்படின்னா டு இஷ்யூ, ஆர் அதர்வைஸ் அந்த புக்கு இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அவங்க புக்கை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது நம்மகிட்ட இருக்கிற அந்த புக்கு இருந்தது அப்படின்னா அந்த லைப்ரரியன் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? சாஃப்ட்வேர், அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராம். ரைட் ஏ மெனு டிராவன். மெனு அப்படின்னு என்னது? ஈவன் இப்போது புக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஈவன் லைக் என்ன சொல்லலாம், எஜுகேஷன் ரிலேட்டட் புக்ஸ் அல்லது சமையல் குறிப்பு புக்ஸ் ஆர் இந்த அதர் ப்ராசஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அப்போது ரைட் ஏ மெனு டிராவன் ப்ரோக்ராம் தட் கீப்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. அவைலபிள் இன் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. நம்மளுடைய ஸ்கூல் லைப்ரரியில் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம வாங்க முடியும். கிளாஸ் லைப்ரரி டிஎஃப் இனிட் செல்ஃப் டாட் புக் நேம் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்முடைய புக்கில் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதை நம்ம சொல்லிடலாம். புரியுதா இல்லைங்களா? புரியுதாப்பா? எஸ், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போது இது என்னுடைய கிளாஸ் லைப்ரரி நேம் கொடுத்துருவோம். என்னுடைய கிளாஸ் கீவேர்ட் லைப்ரரிங்கிறது என்னுடைய கிளாஸுடைய நேமு டிஃபைன் பண்ணுறேன். டிஎஃப் இனிட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அப்போ செல்ஃப் டாட் புக் நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய வேரியபிள், ஒரு புக்கோடைய நேம். செல்ஃப் டாட் ஆத்தர், அந்த புக்குக்கான ஆத்தர். என்ன சார் இங்கே நம்மளுக்கு எம்டியாக டபுள் கோட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்குடைய ஆத்தர் அண்ட் புக் நேம் வந்து எனக்கு செட் ஆகணும். அதுக்காக அது மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்கோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎஃப் இன்னொரு இது டெஃபினிஷன் பண்ணுறோம். கெட் டேட்டா. what do you mean by get data? get அப்படின்னா என்ன ப்ராசஸ்? இந்த யூசர்ட்டேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய டேட்டாவை கெட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கெட் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் டாட் புக் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம் ஆஃப் த புக். என்டர் நேம் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செல்ஃப் டாட் புக் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம் ஆஃப் த புக். இது வந்து நம்மளே அதில் புக்கோடைய நேம் என்ட்ரி பண்ணலாம். அதுக்காக இந்த யூசர்ட்டேருந்து அந்த டேட்டாவை கெட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கெட் டேட்டா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டாட் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் டாட் ஆத்தர். ஸோ இந்த செல்ஃப் டாட் ஆத்தர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்புட் டேட்டா கிவிங் ஏ இன்புட் அண்ட் என்டர் ஆத்தர் ஆஃப் புக்ஸ். நம்மளுடைய டேட்டாஸ் அண்டு ஆத்தர் ஊஸ் ஆத்தர் ஆஃப் புக் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் ஒன் கோடிங் கொடுத்துருக்குதுன்னா இப்போது கெட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி இன்கேஸ் அந்த புக்கை லைப்ரரியில் அவைலபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு புக்கை டிஸ்பிளே பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு அந்த புக்கை இஸ் நாட் அவைலபிலிட்டி ஆர் இஸ் நாட் அவைலபிள் புக் அப்படிங்கிற எனக்கு மெசேஜ் எனக்கு என்ன ஆகணும்னா ஷோ ஆகணும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் அங்கே டிஎஃப் display self. def display self. print name of the book self dot book name. print author of the book self dot author. print slash n. print slash n அப்படின்றாங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா print name of the book self dot book name. print author of the book self dot author and slash n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு இடம் உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் என்னுடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூசர்ட்டு அந்த டேட்டாவை கெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கெட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணுறேன் அகைன் டிஸ்பிளே பண்ண வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்காக இது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புக் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். புக் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். இது பார்த்திங்கன்னா என்னுடைய புக் அவைலபிலிட்டியாக இருந்ததுன்னா அவைலபிலிட்டி காமிக்கும், இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ சிஹெச் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் யூசர் கிவிங் எனி கேரக்டர்ஸ் ஆர் எனி வேல்யூஸ். ஸோ அதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. while ch equal to y, while ch equal to y,
தென் அங்கே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டிஷன், கேரக்டர், இது என்ன வேல்யூ அப்படிங்கிறது நடக்கும். ஸோ print 1 add new book. என்னுடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மெனுவில் ஒன்று வந்து என்னென்னா ஆட் ஏ நியூ புக், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே புக்ஸ், அண்டு நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா RESP ஈக்குவல் டு input enter your choice. இஃப் RESP ஈக்குவல் டு 1 என்னுடைய லைப்ரரியில் டிஸ்பிளே பண்ணும். L அப்படிங்கிறதுனா லைப்ரரி, L.get டேட்டானா லைப்ரரியிலேருந்து டேட்டாவை கெட் பண்ணிக்கணும். புக் டாட் அப்பண்ட் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆட் த புக். ஆல்ரெடி இன்னொரு புக்கை என்ன பண்ணுறேன் நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். அந்த புக்கை நான் திரும்ப ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ELIF RESP ஈக்குவல் டு அப்படின்னு இருக்காங்க. LIF என்னுடைய வேல்யூஸ் ஒரு புக்கை டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸ் இன் புக் x dot display இந்த x அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்டேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன் வேரியபிள். ஸோ இந்த ஒன் வேரியபிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் கொடுக்கக்கூடிய புக்கோடைய நேமாக இருக்கலாம், ஆத்தர் நேமாக இருக்கலாம். அதை என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் எல்ஸ் பார்ட்டில் பாருங்கள், print invalid input. இன்கேஸ் நான் இல்லாத புக்கோடைய நேம் கொடுக்குறேன் அல்லது அந்த புக் அவைலபிலிட்டியாக இல்லை அப்படிங்கிறப்போ அந்த நேம் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அக்கரிங் ஆஸ் அ எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ CH ஈக்குவல் டு input do you want to continue. ஒரு ப்ராசஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா என்ன அப்படிங்கிறது அதில் இண்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று மட்டும் பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் நமக்கு டிஸ்பிளே வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனு டிஸ்பிளே ஆகுது. ஆட் ஏ நியூ புக், டிஸ்பிளே புக்ஸ். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். நான் 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தோம் அப்படின்னா நான் புக்கை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுக்கு என்ன கேட்குது, என்டர் நேம் ஆஃப் த புக், ப்ரோக்ராமிங் C++. நான் புக்கு நேம் ஆட் பண்ணுறேன். என்டர் த ஆத்தர் ஆஃப் புக், கண்ணன். அண்டு do you want to continue why. ஸோ இந்த do you want to continue அப்படின்னு கேட்குறப்போ என்னுடைய இதில் இன்கேஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே எனி கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னு என்ன ஆகுனா நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ் வரும். நோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணோன்னா எஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன், இன்னொரு புக்கை ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆயிரும். இன்கேஸ் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. மெனி ஆஃப் புக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேம் ஸ்டெப்பு தான் கொடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நோ அப்படிங்கிற யூ வாண்ட் டு கண்டினியூ எஸ். ஸோ அதில் இங்கே எஸ்ன்னு சொல்லி எல்லா புக்குமே ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் ப்ராசஸில் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் வேல்யூ நோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா என் அப்படின்னு கொடுத்தோம்னா நோ அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ சேம் லைக் ஆஸ் ஃபாலோட் பை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு 3 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரோக்ராமாக இருக்குது. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் எ ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், vowels, கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் in the given string. இது இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் மெயின் ஆஃப் தீம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், vowels, கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்பேஸ், கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் எத்தனை ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறோம்.
என்னென்னது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வௌவல்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்பேஸ் அண்டு ஸ்ட்ரிங். ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு அகைன் யூ கேன் ரீகால் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ளஸ் புக் பேக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.